ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாரோட அவங்க சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ஒரு சர்வைவல் மூவிங்க. இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுத் கொரியாவில் ரிலீஸ் ஆன ஒரு மூவி. அதாவது ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேல்ஸ்மேன். இவர் வந்து டெய்லி டியூட்டியை முடிச்சுட்டு அவரோட வீட்டுக்கு காரில் போவார். ஸோ ஒரு நாள் அவரோட குழந்தைக்கு பர்த்டே. அந்த டைமில் குழந்தைக்கு கேக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வழக்கம் போல் போயிட்டுருக்காரு அவரோட கம்பெனிலேருந்து வீட்டுக்கு. ஸோ அப்படி போகும்போது அவர் வந்து ஒரு டனலை கிராஸ் பண்ணி போக வேண்டிய இடம் வருது. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா, இவர் கொஞ்சம் தூரம் போனப்போ டனல் கொஞ்சம் கொஞ்சமாக இடிய ஆரம்பிக்குது. ஸோ இது அவர் சரியாக கவனிக்கலை. கடைசியாக ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுது அப்படின்னா, இவர் வந்து அந்த டனலுக்குள்ளே மாட்டிக்கிறாரு. காரோட டனல் ஃபுல்லாக இடிஞ்சிடுது. இவரால் எந்த பக்கமும் போக முடியாது, வர முடியாது. ரொம்ப டேமேஜாக இருக்குது. இவர் உயிர் பொழைச்சதே அந்த இடத்துல பெரிய விஷயமா இருக்குது. அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துலேருந்து இவர் வெளியே வர முயற்சி பண்ணுறாரு. வெளியே வர முயற்சி பண்ணியும் அவரால் வெளியே வர முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து மீடியாவுக்கெல்லாம் போயிட்டு பெரிய நியூஸாக பரவுது. சில சேனல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் வேணும் அப்படின்றதுக்காக ரொம்ப சுவாரஸ்யத்தை கூட்டணும் அப்படி இப்படின்லாம் சில வேலைகள் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அங்கே ரெஸ்கியூ டீம் வருது. ரெஸ்கியூ டீம் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. இவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே இருந்தனால ஏதோ தப்பிச்சுக்கிட்டாரு. ஃபோன் மூலமாக காண்டாக்ட் பண்ணுறாரு. அவங்க வந்து என்ன ஹிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க, எங்களுக்கு அப்பப்போ பேசிட்டு, ஸோ அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் சர்வைவலுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் என்னென்ன பண்ணுறாருன்னா, அப்பப்போ போலீஸை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் பண்ணிவிட்டு வீட்டை காண்டாக்ட் பண்ணி சொல்லிவிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே போலீஸுக்கிட்டேருந்து இவருக்கு என்ன தகவல் வருது அப்படின்னா, நீங்கள் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட எவ்வளோ தண்ணி இருந்தாலும் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு முடியாக குடிங்க. ஃபுட்டு ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சேமித்து வைங்க. ஒரு 7 நாளைக்காவது, அதுக்குள்ளே நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பயந்துடுறாரு. இன்னும் 7 நாளில் காப்பாற்றுறான்றீங்க, 7 நாளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. வேறு வழி இல்லை, இருந்து ஆகணும். இவரும் வெளியே போகலான்னு சொல்லி ஏதோ முயற்சி பண்ணுறாரு, முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த டனல்லேருந்து ஒரு குரல் மட்டும் கேட்குது. அதுவும் எப்படின்னா, இவர் காருக்குள்ளே ஒரு நாய் ஒன்று வருது, குட்டி நாய். அதை கூப்பிட்ற ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சவுண்டு எங்கேருந்து வருது, யார் என்னன்னு சொல்லி தேடி பார்க்கறதுக்காக அந்த டனல்லையே முடிஞ்ச அளவு கேப்பில் பூந்து அவரோட காரை விட்டு வெளியே வந்து போய் பார்க்குறாரு. பார்த்தா அதே மாதிரி இன்னொரு கார் ஒன்று டனலுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கு. அதில் ஒரு லேடி ஒருத்தங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்களால திரும்ப முடியல, நகர முடியல, உடல் அசைவு எதுவுமே இல்லாமல் சிரமப்படுறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் அவங்களும் இப்படி மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக அங்கே ஒரு டாக் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு தண்ணி வேணும், டாகுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாகுக்கும் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் பத்திரமா இருங்க, நான் பக்கத்தில் தான் இருக்கேன், ஏதாவது தேவைன்னா எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒரு கட்டத்தில் அவங்களும் இறந்துடுறாங்க. இவருக்கு அங்கே இருந்த ஒரு சின்ன சப்போர்ட்டும் இல்லாமல் போயிடுது. இவர் சாப்பிட்றதுக்கு வச்சுருந்த அந்த கேக்கையும் அந்த நாய் காலி பண்ணிட்டு போயிடுச்சு. டென்ஷன் ஆயிடுறாரு. நாட்கள் கூடிக்கிட்டே போகுது. போலீஸுக்கிட்ட இருந்து என்ன தகவல் வருது அப்படின்னா, உங்களை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம், டனல் மறுபடியும் இடிஞ்சு விழுந்துருச்சு, ஸோ உடனே எங்களால் காப்பாற்ற முடியாது, மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் வேறு வழி இல்லாமல் கோவத்தோடு ஒத்துக்கிட்டு போகிறாரு. ஒரு கட்டத்தில் போலீஸுக்கிட்ட ரொம்ப கோவமாக பேச ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ மீடியாவில் இந்த விஷயங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணுது அப்படின்னா, டனல் கட்டின செலவை விட இவரை காப்பாற்றுறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தேவையான செலவு அதிகமாக இருக்குது. ஸோ ஒருத்தர் தானே போனால் போயிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அந்த ரெஸ்கியூவோட ஹெட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. கவர்மெண்ட் மேலே அதிருப்தி ஆகிடுறாரு. என்னங்கடா உங்கள் அரசாங்கம் ஒரு உயிரை காப்பாற்ற மாட்டேன்றீங்க, செலவை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. அவர் போய் காப்பாற்ற முயற்சியும் பண்ணுறாரு, அவராலையும் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே மாதங்கள் ஆகிக்கிட்டே இருக்குது. அவரோட ஒய்ஃபுக்கிட்ட கடைசியாக பேசலான்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அப்படி பேசும்போது சொல்கிறாரு, இதுக்கு மேலே நான் வரமாட்டேன், நான் உயிரோட வரதுக்கு வாய்ப்பு இல்லை, என்னை மன்னிச்சிடு, நான் செத்துடுவேன் அப்படின்றாரு. ஹீரோ சொன்னதை கேட்டுட்டு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ எனக்கு தெரியாது, உயிரோட வந்தே ஆகணும், சாவரமாக இருந்தால் எப்போயோ செத்துருக்கலாமே, இவ்வளோ நாள் ஏன் கஷ்டப்பட்ட, நீ செத்தா நானும் இங்கே செத்துடுவேன், நம்ம குழந்தைங்களும் செத்துடும், ஸோ நானும் உயிர் வாழ மாட்டேன், சாவறதுன்னா சேர்ந்து சாவலாம் அப்படின்றாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அவரும் வெளியே வர முயற்சி பண்ணுறாரு. போலீஸும் அவரை வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆபத்தில் இருந்து அவர் வெளியே வந்தாரா இல்லையா
இல்லையா, அவரோட குடும்பத்தை சந்திச்சாங்களா இல்லையா, அந்த முக்கியமான போலீஸ் இவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு, அவருக்கு என்ன ஆச்சு, அவருக்கு கவர்மெண்ட் என்ன ப்ரெஷர் கொடுத்தாங்க, ஸோ அரசாங்கமே கைவிட்ட நிலையில் இவங்களுக்கு என்ன ஆச்சு, இவங்களோட நிலைமைகள் என்ன அப்படின்றத ஒரு சுவாரஸ்யமாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்கக்கூடிய படம் தான் இந்த படம். ஸோ ஆக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக கிடையாது, குறைவான ஆக்டர்ஸ் தான், பட் அதை வச்சு ஒரு நிறைவான ஒரு திரைக்களத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான மூவி தான். ஸோ ஒன் டைம் வாட்சபிள், எங்கேயும் போர் அடிக்கல. ஸோ கொரியன் மூவி தான், ஓகேங்களா. அண்ட் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா 2 அவார்ட்ஸ் கூட வாங்கியிருக்கு. அதாவது பாப்புலர் ஸ்டார் அவார்டு வாங்கியிருக்கு, பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ அவார்ட்ஸ் வாங்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒர்த்தியான படம் தான். ஸோ யூடியூப்பில் கூட தமிழில் அவைலபிளாக இருக்குது, அமேசான் ப்ரைமில் இருக்குது. அதோட இந்த படத்தோடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா டனல். 2016 ரிலீஸ் ஆன ஒரு சவுத் கொரியன் சர்வைவல் ட்ராமா. இது முடிஞ்ச டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களை பாருங்கள். நன்றி, வணக்கம்.